ஹாய் மேம். Hi. ஸோ நம்ம ஃபார்ம்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் கவுஸ் இருக்கு? இங்க வந்து ஒரு 7 to 8 டைப் ஆஃப் பிரீட் வந்து இங்க இருக்கு. கிர் அதுதான் மெயினா நம்ம வச்சிருக்கிறது. அது போக காங்கிரேஜ் இருக்கு, அப்புறம் தார் பார்க்கர், உம்பளச்சேரி, சாஹிவால், ரெட் சிந்தி இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம கிட்ட எவ்வளவு கவுஸ் இருந்துச்சு? நம்ம ஓன் ப்ரீடிங் மூலியமா எவ்வளவு கவுஸ் இப்போ வச்சிருக்கோம்? இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து 2 மாட்ல இருந்து ஆரம்பிச்சது. ஆனா இப்போ இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 150 பிளஸ் கவுஸ் இந்த 7 இயர்ஸ்லயும் பார்க்கணும். ஆனா இங்க நம்மளே பிரீட் பண்ண ஆரம்பிச்சதுன்றது ஒரு 90 பிளஸ் கவுஸ் கிட்ட வந்து நம்மளோட இங்க மேட்டிங் பண்ணியே வந்து பிறந்தது இருக்கு. ஓகே மேம், நம்ம கிட்ட எத்தனை டைப்ஸ் ஆஃப் புல்ஸ் இருக்கு? ஸோ இவ்வளோ ப்ரீடிங் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி கேர் கொடுக்க வேண்டியது இருந்தது? இப்போ இங்க நம்ம கிட்ட இருக்கிற புல்ஸ் பாத்தீங்கன்னா கிர்ல இருக்கு, காங்கிரேஜ் இருக்கு, தார் பார்க்கர் இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து மேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 7 to 8 பிரீட்ஸ் இருக்கு. ஆனா எல்லா பிரீட்டையுமே நம்ம கிட்ட வந்து புல் கிடையாது மேட்டிங் பண்றது. நாட்டு மாடுகளுக்குள்ள கலப்புங்கிறது பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் வரும். அப்ப இந்த 3 பிரீடை வச்சுட்டு இவ்வளவு பிரீட்க்கும் எப்படி நீங்க பண்றீங்கன்னு. வெளியில ஜெர்சி, ஹெச்எஃப் அந்த மாதிரி உள்ள புல்ஸோடயோ அந்த மாதிரி கிராஸ் தான் பண்ணக்கூடாது. நாட்டு மாடுகளுக்குள்ளேயே வந்து பிரீடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த 3 பிரீடை வச்சு நம்ம மிச்சம் எல்லாத்துக்குமே மேட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஸ்பெஷல் கேர்னு பாத்தீங்கன்னா நாட்டு மாடு அதுதான் ஸ்பெஷல். ஏன்னா நாட்டு மாடுங்கிறது 15 கண்ணுக்குட்டி வரைக்கும் போடக்கூடிய தன்மை உடையது. அந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரீடு நாட்டு மாடுங்கிறது. இப்ப நம்ம கிட்டே பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல 9 கண்ணுக்குட்டி போட்ட மாடு ஒண்ணு இருக்குங்க.